அதாவதுங்க, அவர் அரசியல் இப்போ இருப்பாருன்ற, இப்போ பிஜேபியில் இருக்கார். அவருடைய அமைப்பு வந்து இந்த காலம் வரைக்கும், நம்ம இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் அவரது நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போதைக்கு அவர் சொல்லிட்டாரு, மோடிஜி என் தலைவர்ன்ட்டார். மோடிஜிக்காக தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் ஜோசியராக பேசல, அரசியல்வாதியாக பேசுகிறேன். ஓகே. அவர் வந்துட்டேன்றாரு. என் தலைவனுக்கு, ஒரு தலைவனுக்கு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை அப்போ தானே நம்ம பேசணும். இப்போதைக்கு அதை பற்றி டாப்பிக்கே கிடையாது. தனிக்கட்சி தொடங்குறது தொடங்காததெல்லாம் அரசியல் எந்த நாளில் எந்த திசைகளில் கிரகச்சாரத்தில் மாறிச்ச பார்க்கலாம். ஆனால் இப்போ கிடையாது. இந்த ஒரு பிரேக் என்பது அவருக்கு ஏற்றத்தை கொடுக்குமா, இல்லைனா அப்படியே? அவருக்கு நான் முதலேருந்து சொல்கிறேன், அவருக்கு ஒரு ஸ்டெப்பும் ஏற்றத்தை தான் கொடுக்கும். அவருக்கு நெகட்டிவ் கொடுக்காது. அவரே இப்போ நான் கூட சொல்கிறேனே, இப்போ ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புனாலும் அவரே வேணான்னா தான், கட்சி அவர் வேணான்னு சொல்லாது. எப்படி? நீங்கள் ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இதே கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்காதது யார் பண்ணுறது? நான் தான். கிரண் தான் பண்ணும். கரெக்டு தானே? ஆமாம். நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு எப்படி கிரகத்தை சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ தலைவர் பதவியே எடுக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அவருக்கு வேறு உன்னதமான ஒரு பதவி கொடுத்து அதை அண்ணாமலைஜி வேணான்னு தான் சொல்வாரே தவிர, அவர் சொல்லி தான் நடந்திருக்கும். கட்சி கொடுக்காமல் இருக்காது. கட்சி கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. கட்சி கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா அவர் இதில் வந்து இதோட அரசியல் வெளியில் போகிற மாதிரி அமைப்பே இல்லை. அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தான் இருக்குங்கிறத நீங்கள் அதோட கண்டிப்பாக இருக்குது.